والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் அவகாசத்தையும் அளித்த வல்ல ரஹ்மானிக்கு எல்லா புகழும் உரித்தாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ரமலானுடைய நோன்பு நோட்பதானாலும் சரி, தொழுகையாக இருக்கட்டும், நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜி செய்வதாக இருக்கட்டும், இன்ன பிற உபரியான வணக்கங்களாக இருக்கட்டும், யாருக்கேனும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கட்டும், இப்படி எல்லா அமல்களும் எல்லா நல்லறங்களும் நாளை மறுமையில் எனக்கு ஈடேற்றமான ஒரு வாழ்வை பெற்றுத்தரும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நாம என்ன செய்யறோம், இந்த உலகத்துல செயல்படுறோம். அந்த மறுமையுடைய வாழ்வுக்கான ஒரு சேமிப்பு தான் இந்த உலகத்துடைய உழைப்பு. அந்த மறுமையுடைய வாழ்வில் நல்வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்துடைய வாழ்வு. அப்படித்தான் இந்த இந்த உலக வாழ்க்கையில அந்த நாளுக்காக அந்த வாழ்வுக்காக தேடக்கூடிய மக்கள் எல்லாம் அதற்காகத்தான் இத்தனை காரியங்களை என்ன செய்யறோம். ஒரு மனிதன் இந்த மறுமை நம்பிக்கையில தெளிவா உறுதியாக அதை உள்ளத்தில் நிலைநிறுத்தினா அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் தனக்கு மட்டுமல்லாது தன்னை சார்ந்துள்ள எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்ன செய்வான், கண்டிப்பாக இருப்பான். ஆனால் நாம நிறைய நேரங்கள்ல மறுமையுடைய வாழ்க்கையை குறித்த நிகழ்வுகளை குறித்த அந்த விஷயங்களை எல்லாம் நாம் உள்ளத்தில் நிலைநிறுத்தாமல் இருப்பதும், அதை குறித்து நாம் அடிக்கடி நமக்கு நாமே நினைவூட்டி கொள்ளாமல் இருப்பதும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடம் புரளுவதற்கு ஒரு காரணமாக ஒரு காரியமாக என்ன செஞ்சிருது, அமைந்து போயிருது. அப்போ நாம இந்த உலகத்துடைய வாழ்க்கைய நமக்கு நாமே சீராக வாழ்வதற்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்வதற்குமான ஒரு வாழக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மறுமையுடைய நிகழ்வு, மறுமையுடைய வாழ்வு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மறுமையை பற்றி நமக்கு எடுத்த அந்த பாடத்தை நம்ம சரியா என்ன செய்யணும், உள்ளத்துல நிலைநிறுத்தும். சில உலகத்துல நாம செய்யக்கூடிய சில நிகழ்வுகளை மறுமையுடைய நிகழ்வுகளோடு ஒட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப அஞ்சி நடுங்க வேண்டிய ஒரு செயல்களை நாம சில நேரங்கள்ல என்ன செய்யறோம், வெளிப்படுத்துறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறுமையை பற்றி சொல்லுகிற பொழுது 36வது அத்தியாயத்தினுடைய 52வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், காலு யா வைலனா மம் பாசனா மி மருகத்தினா ஹாதாம வாத ரஹ்மானு சதக்கல் முருசலும். அதாவது அல்லாஹ் சொல்றான், காலு யா வைலனா, எங்களுடைய கை சேதமே, மம் பாசனா மி மருகத்தினா, எங்களை இந்த உறக்கத்திலிருந்து எழுப்பியது யார், ஹாதாம வாத ரஹ்மான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததும், ஓ சதக்கல் முருசலும், தூதர்கள் எச்சரிக்கை செய்ததும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். பதறி போய் மண்ணறைகள்ல இருந்து வெளிப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் பதறி என்ன செய்வா, எங்களை அந்த உறக்கத்திலிருந்து எழுப்பியது யார் என்று கேட்கும் போது இது பதிலாக வழங்கப்படும். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றா, 36வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனம், இன்கானத் இல்லா ஷைஹத்தம் வாஹிதத்தன் ஃபஇதாஹும் ஜமீஉல்லதைனா முஹ்லரூன். அதாவது ஒரே ஒரு பேரொளி தவிர வேறொன்றும் இருக்காது, உடன் அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள். ஒரே ஒரு சப்தம் தான், அந்த கடுமையான சப்தம் கேட்ட மாத்திரத்திலே அல்லாஹ்வின் முன்பு எல்லோரும் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது போன்று மறுமை குறித்த எச்சரிக்கை செய்யக்கூடிய பல வசனங்களை அவனுடைய அருள்மறையில நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு வாழ்க்கையில நடக்கூடிய சில நிகழ்வுகளை நாம மறுமையோட ஒப்பிட்டு பார்த்தா நாம ரொம்ப அச்சப்பட்டு மென்மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல சஜதாவில் விழுந்து நம்முடைய வாழ்வுக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறோம், நாம அமைத்திருக்கிறோம். அப்படி ஒரு மனிதனாகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அதுல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதனின் கால் கியாமத் நாளில் நகராது, அவரிடம் இந்த 4 கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு பிறகு அல்லாமல் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 4 கேள்வி கேட்கப்படாமல் அவனுடைய கால் நகராது அப்படிங்கிறாங்க. என்ன கேள்வி? அவனுடைய வாழ்க்கையை, அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அதை எவ்வாறு வாழ்ந்தான், அதாவது அந்த நாட்களை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவகாசங்களை எப்படி அவன் செலவிட்டான்,
அவனுடைய இளமை அது எவ்வாறு அவன் பயன்படுத்தி கொண்டான், அவன் சொத்து, அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வத்தை அவன் எவ்வாறெல்லாம் எங்கே எல்லாம் செலவிட்டான், அவன் அறிவு அதை எவ்வாறு செயல்படுத்தினான். இந்த 4 கேள்விகளுமே ஒரு மனிதனுக்கு கேட்காமல் அவன் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டான் அப்படிங்கிற. இன்னைக்கு நாம பாக்குறோம்ல உலகத்துல, ஒரு ரேஷன் கடையில எடுத்துக்கிடுங்களேன், நாம கியூல என்ன செய்ய மாட்டோம், நிக்க மாட்டோம். அப்படியே நின்றாலும் அதுல பொறுமையோட என்ன செய்ய மாட்டோம், நாம இருக்க மாட்டோம். அதே நேரத்துல ஒரு மருத்துவமனை எடுத்துக்கிடுங்க, அதுலயுமே 100 பேர் இருக்கிற இடத்துல எனக்கு முதல் டோக்கன் எழுதிருமா அப்படின்னு சொல்லி நார்மலா நாம செக் பண்றதுக்காக போனா கூட, நான் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கமா, என்னால நிக்க முடியலமா, என்னால உட்கார முடியலமா, தயவு கூர்ந்து என்ன முதல்ல அனுப்பிடுமா, நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுட்டு உடனே வந்துடுறோமா அப்படிமோ. அதே போல அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இப்படி எந்த இடத்துலயுமே ஒரு கியூல நிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அது ஒரு பெரிய அலர்ஜியா இருக்கும். கியூல நின்றுகிட்டு மெதுவா நகர்ந்து போகணுமா அப்படின்னு சொல்லி, இது மாதிரி நேரங்கள்ல அந்த இடத்த விட்டு அவ்வளோ பொறுமை இல்லாம கடைசி நேரத்துல கூட அந்த கியூவை விட்டு நாழ்ந்து போறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதே போல இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்துல எடுத்துக்கிடுங்களேன், நோன்பு கஞ்சி வாங்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு சில செயல்களை நானும் என்ன செஞ்சிருக்கேன், பல நேரங்கள்ல வெளிப்படுத்தியிருக்கேன். நவுது பில்லா, அல்லாஹ் அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப கஞ்சி வாங்குறதுக்காக என்ன செய்வோம், கியூல நின்றுகிட்டு இருப்போம். அதுல எஸ்பெஷலா நமக்கு மட்டும் நாம என்ன செய்வோம்னா, முன்னாடி போய் தூக்க கொடுத்து என்ன செய்வோம், கஞ்சி வாங்குவோம். இல்லையா, அந்த கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கிறவர் என்ன செய்வாரு, அவரு நீங்க முன்னாடி வந்து வாங்குங்க, நீங்க கொண்டு வந்து தாங்க, உங்க பாத்திரத்துல ஊத்துற அப்படின்னு சொல்லுவார். இது கேட்கறதுக்கு இதை ஒரு வீடியோல உட்காந்து பேசணுமா, இந்த ஒரு அற்ப விஷயத்தன்னு தோணும். ஆனா இதை நீங்க மறுமை வாழ்வோடு, மறுமையில நடக்கக்கூடிய நிகழ்வோடு ஒப்பிட்டு பாருங்களேன். நாங்க எங்க நிக்க மாட்டேங்கிறோம், எங்களால கொஞ்ச நேரம் நிக்க முடியாது, நாங்க தொழுகையாளியா இருக்கிறோம், நாங்க நோன்பு நோற்ற ஒரு அடியானாக இருக்கிறோம், நாங்க ஏன் கியூல நின்றுகிட்டு இருக்கணும், நாங்க அனுதினமும் ரெகுலரா பள்ளிக்கு வரக்கூடியவங்களா நாம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அப்ப இப்படி வர்ற நாங்க எதற்காக நிக்கணும், எங்களுக்கெல்லாம் நீங்க முதவே ஊத்திருங்க, தொலை வராதவனும் தொழுகிறவனும் ஒரே லைன்ல நாங்க நிக்கணுமா, அப்படிலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாதத்தை நான் கூட என்ன செஞ்சிருக்கிறேன், சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல வச்சிருக்கு. ஆனா நவுது பில்லா, இது மிக தவறான ஒரு வாதம், இதை நாம செய்யவே கூடாது. நம்மளால நிக்க இயலாதா, எல்லா மக்களும் வாங்குறாங்க, அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்துல என்னை வணங்குபவர்களுக்கும் வணங்காதவங்களுக்கும் நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேங்கிறான் ரப்புல் ஆலமீன். நாம அந்த இடத்திலேயே நமக்குண்ட ஒரு தரத்தை என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். அது நமக்காக இல்லாட்டாலும் சரி, வர்ற மற்ற தொழுகையாளிக்கிட்டே வச்சுக்கிறோமே, அந்த தரம் பிரித்தல் ஏன்? நான் தொழுகையாளி, நான் நோன்பு நோட்டு இருக்கிறேன், நானும் லைன்ல நிக்கிறேன், தொழாம இருக்கிறவன் நோன்பு பிடிக்காம இருக்க அவனும் லைன்ல நிக்கிறான், அப்ப இதுல என்ன வேறுபாடு இருக்கு, இதுல என்ன இருக்கு, இப்படி எல்லாம் நிக்க வைக்கலாமா, ஒரு தொழுகையாளி ஒரு நோம்பாளி இப்படி நின்றுகிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறோமே. நவுது பில்லா, என்னுடைய தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான். ஏன் கேடு அப்படின்னு சொன்னா, அவர்கள் முகஸ்துதிக்காக, அதாவது மற்றவர்களுக்காக தொழுவாங்க, அல்லாஹ்வுக்காக தொழ மாட்டான், மற்றவன் பாக்குறான்னு சொல்லி தொழுவான். அப்போ என்னுடைய தொழுகை அந்த அளவு தரத்துல இருக்கா, அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய அடிப்படையில இருக்கா, அல்லாஹ் என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்வானா, என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானா, என்னுடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாங்கிற அந்த பயம், அந்த அச்சம் நம்மள்ட்ட இருக்கும். சஹாபாக்கள் பெரும் பெரும் காரியங்களை இந்த துன்யால என்ன செஞ்சாங்க, நிகழ்த்தினாங்க, பெருங்கொண்ட தியாகங்களை வெளிப்படுத்தினாங்க. ஆனாலும் தங்களுக்கென ஒரு விஐபி சீட்டை அவங்க கேட்கல, ஒதுக்கல. ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நான் தொலை வர்றேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் முதல்ல கஞ்சி வாங்கிட்டு எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போகணுமே, எல்லாரும் கூடையும் வச்சு என்ன நீங்க வாங்க வச்சிருக்கீங்களா, இது யாரையுமே நாம சுட்டி காட்டுறதுக்காக பேசல. நவுது பில்லா, இது ஒரு அற்ப காரியம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, நாளைக்கு மஹ்ஷர்ல போய் நின்றுகிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் ரொம்ப அருகில இருக்கும் அப்படிங்கிறான். ஒவ்வொருவர் செய்த வினைக்கு ஏற்றவாறு அவர்கள் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். கரண்டை வரை ஒரு சிலருக்கு, இடுப்பு வரை ஒரு சிலருக்கு, முட்டுக்கால் வரை ஒரு சிலருக்கு, நெஞ்சு வரை ஒரு சிலருக்கு, கழுத்து வரை ஒரு சிலருக்கு கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி ஒரு கடுமையான நாள், மிக பதட்டத்துக்குரிய ஒரு நாள், கண்கள் எல்லாம் மேல் நோக்கி நிக்கிற ஒரு நாள், நீளம் பூத்த நிலையில் கண்கள் இருக்கிற ஒரு நாள், வெறிச்சு போய் பார்க்கிற அந்த நாள்ல ஒத்தகு யௌமன், அல்லாஹ் சொல்ற அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த நாள் மிக கடுமையானதாக இருக்கும். உங்களுக்கு அந்த நாள்ல உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க, உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே அன்னைக்கு இருக்க மாட்டாங்க, நீங்க யாரையுமே உதவிக்காக அழைக்க முடியாது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையில அதிகாரங்கள் அனைத்தும் இருக்கும். இன்னைக்கு நாம தொழுகிறது நோம்பு நோட்கிறத வச்சுக்கிட்டே நாம ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்துறோம்டா, அன்னைக்கு அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கும். அங்க அந்த இடத்த விட்டு நவர இயலாது. ரப்புல் ஆலமீன் எத்தனை காலங்கள் எத்தனை நேரங்கள் அங்க நிக்க வைப்பான் தெரியாது. அப்போ எனது அருமை சகோதர சகோதரிகளை, செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமையில் எங்களுக்கு வெற்றி வர வேண்டும், வெற்றி தர வேண்டும், இந்த அமல்கள் எல்லாம் எங்களுக்கு மறுமையிலும் இம்மையிலும் பயனளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில ஒவ்வொரு அமல்களையும் அப்படி அல்லாஹ்வை பயந்து பயந்து செய்யக்கூடிய ஒரு நல்லொரு மக்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துல வாழ வேண்டும். எந்த ஒரு அமலை செஞ்சாலும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்களே, ஒரு அழகான ஒரு அமலை செஞ்சுட்டு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இறைவா எங்களிடத்தில் இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் ரொம்ப மெயின். எங்கள்கிட்ட இருந்து நாங்க செஞ்ச இந்த நல்லறம், உண்மையிலே நாங்க செஞ்சது நல்லறம் எங்களுக்கு தெரியும், ஆனால் நீ ஏற்றுக்கொள்கிற அடிப்படையில் அது இருக்கணும். அதனால இறைவா எங்கள்கிட்ட இருந்து இந்த பணியை நீ முதல் ஏற்றுக்கோ அப்படிங்கிற பிரார்த்தனை தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதே போல ஷஹாபாக்களும் சரி, எவ்வளவோ தியாகங்கள், அந்த தியாகத்துல எதையுமே தங்களுடைய குவாலிட்டியை உயர்த்தி மக்களுக்கு மத்தியில காட்டுவதற்காகவோ தங்களுடைய தரத்தை உயர்த்தி காட்டுவதற்காகவோ அவங்க ஒரு காலத்திலே என்ன செய்யல, அதை வெளிப்படுத்தல. பயந்தாங்க, அஞ்சினாங்க. நாங்க செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கூட அடிப்படையில இருக்குமா, அல்லாஹ்வுடைய கருணை எங்களுக்கு கிடைச்சிருமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது அன்பு காட்டிடுவானா அப்படின்னு சொல்லி பயமும் அச்சமும் அவங்களுக்கு அதிகமா இருந்ததை நாம என்ன செய்யறோம், வரலாறுகள்ல பாக்குறோம். எனதருமை சகோதர சகோதரிகளை, நாம எந்த ஒரு அமலை செய்தாலும் எந்த நல்லறங்களை செய்தாலும் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற அடிப்படையில் இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதற்காக நம்மிடத்துல பிரார்த்தனையும் இருக்கணும். நாம எந்த ஒரு அமலை கொண்டும் நாம கொஞ்சமும் பெருமை அடித்து விடக்கூடாது. எதிலையும் நம்மை நாம் முற்படுத்தி விடக்கூடாது. நாம ஒரு இடத்துல ஒரு தேவைக்காக, நம்முடைய தேவைக்காக இல்லது ஒரு பொருள் நமக்கு கிடைப்பதற்காக நிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அடுத்தவர்களுடைய தேவையும் அடுத்தவர்களுடைய சிரமத்தையும் அவங்க நிக்கிறதையுமே நாம என்ன செய்யணும், கருத்துல எடுக்கணும். எப்பவுமே நம்மளோட நிலையை மட்டுமே பார்த்து என்ன செஞ்ச போகக்கூடாது. அதற்கு அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதுக்கு நம்ம மஹ்ஷர்ல இல்ல, நம்ம உலகத்துல இருக்கோம். மஹ்ஷர்ல நாம அப்படி நின்ற கூடாதுங்கிறதுக்கு உலகத்திலே என்ன செய்யணும், எல்லாருடைய நலனையும் கருதி நாம செயல்படக்கூடிய ஒரு நல்லொரு மக்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாக நம்மை வாழச் செய்து மரணிக்கிற பொழுது கடன் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்ற நிலையில் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக மன மகிழ்ச்சியோடு சொர்க்கம் என்கிற வாக்குறுதியை பெற்றவர்களாக மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா எங்களது உள்ளங்களை இந்த மார்க்கத்தில் நிலை பெறச் என்கிற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நல்லொரு செய்தியோடு அல்லாஹ் நாடினால் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.